வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஜெயக்குமார். பல நாளைக்கு அப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போடுறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் இம்பேக்ட் சேலஞ்சுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக சென்னையில் இருக்கவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை பஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் இந்த அப்ளிகேஷனை, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் போன மாதம் இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த அப்ளிகேஷன் மூலிமா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம இருக்க ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். இப்போ சென்னையில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருக்கீங்க. நீங்கள் போகிற ஏரியாவுக்கு நீங்கள் போகிற ஒரு பஸ்ஸோட நம்பரு, அதாவது நீங்கள் போகிற பஸ்ஸு எப்போ வரும், எத்தனை நிமிஷத்தில் நம்ம இருக்க பஸ் ஸ்டாப்புக்கு வரும் அப்படின்றத நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இது வந்து நார்மலாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த டாக்பேக் வந்து அக்சஸ்ஃபுல்லாக இருக்கனால இதை நாமளும் யூஸ் பண்ணுற வகையில் தான் இருக்குது. இதை எப்படி இன்றைக்கி யூஸ் பண்ணி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஆப்பை பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சென்னை பஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே வந்துடும், இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அப்படி இல்லாதவங்க யூடியூப் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கை தரேன், வேணுன்றவங்க அதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நான் முதல்ல என்னோடய ஸ்பீச் ரேட் குறைச்சிக்கிறேன். ஓகே, ஸ்பீச் ரேட் குறைச்சாச்சு. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் அலோ பர்மிஷன் கேட்குது. நம்ம ஜிபிஎஸ் அலோ பண்ணணும், அதனால் நம்ம லொக்கேஷனை அலோ பண்ணி தான் ஆகணும். அதனால் அப்ளிகேஷனில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா டினை ஒன்லி இந்த யூஸிங் ஆப் இருக்குது. ஒன்லி இந்த யூஸிங் ஆப்னு கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் எல்லாருமே எப்போயுமே நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கணும். ஏன்னா உங்கள் லொக்கேஷனை வச்சு தான் நீங்கள் எந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கீங்க அப்படின்றத அது எடுத்துக்கும். அதை பஸ் ஸ்டாப்பில் இருக்குன்னு எடுத்துக்காது. நீங்கள் வந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க பஸ் ஸ்டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே ஷோ ஆகும். அந்த பஸ் ஸ்டாப்போட நேமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பஸ் வருதுன்றதை நமக்கு காட்டும். இந்த அப்ளிகேஷன் ஓரளவு அக்சஸபிளாக இருக்குது. ஒரு சிலதெல்லாம் படிக்க மாட்டேங்குது, வேறு லாங்குவேஜில் படிக்கிற மாதிரி இருக்குது, அதை புரிய மாட்டேங்குது. அதனால் இதை மேக்ஸிமம் ஓரளவு நமக்கு அக்சஸபிளாக இருக்குது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரெக்வஸ்ட் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைக்க சொன்னால், அதாவது நம்ம எல்லாம் ஃபீட்பேக் கொடுத்தனா கண்டிப்பாக மாற்றி அமைப்பாங்கன்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். நீங்களும் இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து அப்ளிகேஷனை ஸ்டாப் ஆகலாம். ஐக்கன் இது எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. இந்த எடிட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசேபிளில் வருது. ஆனால் இது ஆஃப் பண்ணிட்டு டாக்பேக் ஆஃப் பண்ணிட்டு கிளிக் பண்ணால் எடிட் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஆனால் நமக்கு டாக்பேக் ஆனில் இருக்கும்போது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதனால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், மெட்ரோபாலிட்டன் கோஆப்ரேஷன் சென்னை லிமிடெட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சென்னையில் இருக்கவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியுன்றதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். நியர்பை பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது. இப்போ நியர்பை பஸ் ஸ்டாப்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துப்போம். இப்போ நான் இருக்க பஸ் ஸ்டாப்ஸ் என்னென்னன்றதை சொல்லுவோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பஸ் ஸ்டாப்ஸ் காட்டும். ஒன்று அப்படி போகிறது, இன்னொன்று வர்றது அப்படின்றதான் 2ஆக காட்டும். அதனால் நம்ம எதுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தொடக்க புள்ளி எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதோட ஸ்டாப் ஆகிற இடம் எங்கே இருக்குது அப்படின்றத, லாஸ்ட் இடம் எப்படி இருக்குது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுதான் மேக்ஸிமம் போட்டு வரும். அதனால் அது எப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பஸ் ஸ்டாப்போடைய பஸ் என்னென்ன வருதுன்றத ஷோ ஆகும். எனக்கு கொஞ்சம் டவர்லனால இதாவது ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு லிஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. 117C இந்த பஸ் வருது. இது ஒரு சில தடவை இப்படி தான் ஆகும். அதனால் கரெக்டாக ஸ்வைப் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை இதேமாரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் பார்த்துங்க. இப்போ இந்த 2 மீன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் வரப்போகிற இது. ஓகேங்களா,
இப்போ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிட்ஸ் அப்படின்னா இன்னும் 2 நிமிஷத்தில் இந்த பஸ் வந்து நமக்கு இந்த பஸ் ஸ்டாப்பில் வரும் அப்படின்றது தான் காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்குது. லைவ் லொக்கேஷனாக தான் கண்டிப்பாக ஷேர் ஆகுது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் லைவ் லொக்கேஷன் தான். நாங்கள் எல்லாமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் யூஸ் பண்ணி பார்க்க சொல்ல நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாவே பஸ் கரெக்டாக வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 0 நிமிட்ஸ் அப்படின்னு காட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து நமக்கு எங்கேயோ பக்கத்தில் வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு பக்கத்தில் வரும்போது நீங்கள் அடுத்தது இப்போ பக்கத்தில் சொல்லியிருந்தீங்கன்னா பஸ் வந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அப்போ அவங்க பார்த்து டக்குனே சொல்லணும். இது டோட்டலி பிளைண்டாக இருக்கும்போது நம்ம கஷ்டம். ஏன்னா பஸ்ஸு நம்பரை பார்க்கணும். அதனால் நீங்கள் எந்த ஒரு இதுவும் வச்சு டக்குன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அதனால் பஸ்ஸு நம்பரை நீங்கள் பஸ்ஸு எத்தனை நிமிஷத்தில் வரும் வேணா தான் இதில் பார்க்க முடியுமே தவிர பஸ்ஸு வந்துடுச்சா அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியாது. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 70LCT கொரட்டூர் நினைக்கிறேன் பஸ் அதை கடைசி வரைக்கும் போகிறது. இப்போ பாருங்கள் 0 நிமிட்ஸ் கட்டுது. இப்போ எங்கேயும் எனக்கு பக்கத்தில் வந்துட்டு நான் இருக்க பஸ் ஸ்டாப்பில் பக்கத்தில் வந்துட்டுருக்கு. அதனால் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் வரும்போது நமக்கு வந்து இந்த 0 நிமிட்ஸ் கட்டும். M70 இது வந்து கோயம்பேடு போகிறது. இன்னும் 3 நிமிஷத்தில் வரும். 72 வந்து இதுமாரி தான் ஐராக் யூ அந்தமாரி எது வரும். அது ஒரு சில தடவை அப்படி தான் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லணும். 170C வந்து திருவிக்கம். இப்போ இந்த பஸ்ஸோட நம்பர் சொல்லும்போது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பஸ் ஸ்டாப் அது நிற்கும் அப்படின்றத காட்டும். அதை இப்போ அவங்க பார்க்கலாம். வேளச்சேரியிலேருந்து வருது. ஸ்டார்ட் பாயிண்ட்டு அந்தீஸ்வர நகர். பாருங்கள், இப்போ நான் எந்த ஸ்டாப்பில் கொடுத்துருந்தோம் அந்த ஸ்டாப்பு சொல்லிட்டு அதுக்கடுத்து அரைவிங் இன் 0 நிமிட்ஸ் காட்டுது. இன்னும் 0 நிமிட்ஸில் எங்கேயும் பக்கத்தில் வந்துட்டுருக்கு அப்படின்றது தான் காட்டுது. இதுமாரி நம்ம வந்து என்னென்ன பஸ் ஸ்டாப்ஸ் இதுக்குள்ளே இருக்குது, இந்த பஸ் என்னென்ன பஸ் ஸ்டாப்ஸ்லாம் தாண்டி போவோம், நம்ம எந்த பஸ் ஸ்டாப் போகணும் அப்படின்றத கூட இது நல்லா கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா பஸ்ஸுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லைவ் லொக்கேஷனாக இது வந்து இது பண்ணுற மாரி கவர்மெண்ட் இப்போ பொறுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னும் வேறு ஏதாவது சொல்லலாம்னா ஒன்றும் அவ்வளோ இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேப்ஸ் இருக்கும். இதை இங்கே பார்த்திங்கன்னா ஜூம் அவுட்டு ஜூம் இன் இருக்கும். இதை நீங்கள் எதுவும் நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா நியர்பை ஸ்டாப்ஸு. இப்போ நீங்கள் எங்கே இறங்கியிருக்கீங்களோ இறங்கிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது நியர்பை ஸ்டாப்ஸ்னு 1 கிலோமீட்டரில் இருக்க ஸ்டாப்ஸ் எடுத்துக்கும். நமக்கு எந்த ஸ்டாப் வேணுமோ அந்த ஸ்டாப்பை கிளிக் பண்ணி நமக்கான பஸ்ஸை நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஓகேங்களா? இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பஸ்ஸும் கரெக்டாக தான் வருது. வேணுன்றவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா பஸ் வந்து பார்த்திங்கன்னா வர லேட் ஆகிடுச்சுன்னா கூட அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் இந்தமாரி மாட்டம் தானே லேட்டாக வரும். அதனால் அதுவும் இங்கே அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ 0 நிமிட்ஸ் காட்டும்போது நம்ம பக்கத்தில் வந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ 2வது ஸ்டாப்பை கிளிக் பண்ணுறேன். இப்போ இன்னும் வேளச்சேரி போகிற பஸ் ஒன்று வருது. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 0 நிமிட்ஸில் வரும். 121H தாம்பரம் வெஸ்ட் பஸ் ஸ்டாண்டு. இதுவும் 0 நிமிஷம் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் எனக்கு பஸ் வந்து எல்லாமே 0 நிமிட்ஸ் கட்டுதுன்னா, ஏன்னா இது வந்து மெயின் ஏரியான்றதுனால டக்குன்னு 0 நிமிட்ஸ் அடுத்த பஸ் டக்குன்னு பஸ் இருக்குது. இதுவே கொஞ்சம் பஸ்ஸு கம்மியாக வர பக்கம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பஸ் தான் காட்டும். இங்கே வந்து நிறைய பஸ் ஷோ ஆகுது. ஏன்னா இது கோயம்பேடு போகிற வழின்றதுனால அதிகமாக வரும். ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கீங்களோ நம்ம எந்த பஸ் போகணுமோ அந்த பஸ்ஸு எவ்வளோ நேரத்தில் வரும் அப்படின்றத நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலிமா பார்த்துக்கலாம். இது மேக்ஸிமம் சென்னையில் இருக்கவங்க மட்டும்தான் ஒர்க் ஆகும், மீதி எந்த ஊரில் இருக்கும் ஒர்க் ஆகுது. சென்னையில் இருக்கவங்க வேணுன்றவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.